ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لفروجهم حافظون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த பெண்கள் மார்க்கத்தோடும் மார்க்க ஞானத்தோடும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்கிற மிகச்சிறப்பான இந்த மதரசா இங்கே ஒரு நல்ல மாலை பொழுதில் அல்லாஹுவை நினைவு கூர்வதற்கும் ஒரு அடுத்த காலத்தினுடைய மிகச்சிறப்பான நிலைகளை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கும் இங்கே நாம் குழுமி இருப்பதற்கு காரணமாக இருக்கிற சிறப்பான இந்த மதரசாவின் நிறுவனர், இந்த மதரசாவின் தலைமை ஆசிரியை, உஸ்தாதுமார்கள், எங்களுடைய சர்க்கார் ஷேகுனா அல்லாமா அஹமது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் அன்பு புதல்வர் லுக்மான் மௌலானா, இங்கே இந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிற எல்லோருக்கும் நான் துவா செய்து மேடையிலும் இங்கே ஆரணி இலியாஸ் ஹஸரத் உட்பட
நம்முடைய பிள்ளைகள், ஷேகுனாவோடு நீண்ட காலத்தின் தொடர்பில் இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஹாஜ் அக்பர் சாஹிப் அவர்கள் உட்பட இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கும், எங்களுடைய மாணவியர்களான அன்பு கண்மணிகளுக்கும் நான் துவா செய்தவனாக, என் அன்பு சகோதரிகளுக்கு பெண்களுக்கு மட்டும் என்றே போடப்பட்டதால் உண்மையிலேயே உங்களுக்கென்று ஒரு நல்ல வாய்ப்பாக அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே மிகச்சிறந்த இடம் அல்லாஹ்வின் பார்வையில் பெண்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அவன் வைத்த இடம் மிகப்பெரிய இடம். இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாமே பொருந்தி கொள்கிறவங்க. உங்கள் வீட்டுக்காரங்கள்லாம் இருந்தால் நான் இப்படி பேச முடியாது. ஏன்னா எங்களை மதிப்பு இறக்கிட்டீங்களேன்னு நினச்சிடக்கூடாது. உண்மை என்னவென்றால் பெண்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவர்கள். அவன் அவர்களுக்கு எல்லா வகையிலும் இரக்கம் உடையவன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களே அஞ்சாதீர்கள் என்றார். பெண்களே நான் இருக்கிறேன். உலகம் மிகப்பெரிய சுழற்சியில் போன போது, பெண் மக்களுக்கென்று ஒரு மரியாதையே இல்லாமல் போன போது, ஒடுக்கப்பட்ட போது, உரிமை பறிக்கப்பட்ட போது, பிறப்பதே குற்றம் என்று கருதிய போது, பிறப்பதே குற்றம், பெண்மகள் பிறந்தால் வெட்கப்படுவார், தலை குனிவார். அப்படி ஒரு காலம். அல்லாஹ் சொல்வான், நல்ல வஜ்ஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், முகம் கருத்து போகும் என்றான். யாருக்கு? பெண்மக்களை பெற்ற தந்தையின் முகம் கருத்து போகும். அவன் கோபத்தில் போய் நிற்பான். வீட்டில் பெண்மகள் பிறந்தாளா? அன்னைக்கெல்லாம் நவீன கருவிகள் இல்லை. கருவிகள் இருந்தால் வயிற்றுக்குள்ளேயே பெண்மகளை கண்டறிந்து பிறக்க விடாமலே அழித்திருப்பார்கள். பிறந்த போது பெண்மகளா என்று பார்த்துவிட்டு முகம் சுருங்கி போகும், முகம் சுருங்கி போகும், கருத்து போகும், கோபக்கணலில் போய் நிற்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு சுப செய்தி தெரியுமா? அவன் முகம் கருக்கும், பெண் பிறந்தால் கோபக்கணலில் நிற்பான் என்றெல்லாம் சொல்கிற அல்லாஹ் அந்த வசனத்தை துவக்குவான். பாருங்கள், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒய்தா புஷ்ரா ஹதுகும், பெண்மகள் பிறந்த சுப செய்தி சொல்லப்பட்டால் என்று துவக்கிறான். பெண்மகள் பிறந்தால் பிடிக்காது, முகம் கருக்கும், கோபம். ஆனால் பெண்மகள் பிறப்பது வீட்டுக்கே சோபனம் என்றான் அல்லாஹ். நீங்கள் வீட்டின் சோபனம். ஒரு வீடு பெண் இருந்தால் மாத்திரம்தான் அது அழகாகும். ஆண்களே ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு அழகு இல்லை. உங்களை கொண்டே ஒரு வீட்டின் அழகு. இன்னும் சொன்னால் பெண்மகள் வீட்டின் சோபனம் என்று மாத்திரம் அல்ல. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மகள் அவள் வீட்டுக்கு பிறக்கிறாள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வீடு பரக்கத்தாகவே மாறும் என்றார். ஒரு வீட்டுக்கு பரக்கத்து வேணும்னா பெம்பளை பிள்ளைங்க இருக்கா. நீங்கள் புரிந்து கொள்வதின் நோக்கம் வேறொன்றும் இல்லை. அல்லாஹ்வோடு ரசூலோடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். உங்களை எவ்வளவு பெரிய இடத்தில் கொண்டு அல்லாஹ் வைத்தான், ரசூல் வைத்தார்கள். நன்றி நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீர்களோ அந்த வீடு பரக்கத். சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கண் குளிர்ச்சி தொழுகையில் என்று சொன்ன எம்பெருமான், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், உங்கள் உலகில் எனக்கே பிரியமாக்கப்பட்ட 3 பொருள், அதில் பெண்களும் ஒன்று என்றார்கள். எனக்கு பிரியமானவர்கள் பெண்கள். யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை இறைவனால் எனக்கு பிரியமாக்கப்பட்டது என்றார்கள். எனவே ஆரம்பமாக நான் உங்கள் மனதில் பதிவு செய்கிறேன்,
அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு கொடுத்த கண்ணியம் அலாதியானது, மகத்தானது, மிகப்பெரியது. ஒரு வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, நான் ரொம்ப நெருக்கம் பெறுவதற்கு, இணைந்து வாழ்வதற்கு, உறவாடுவதற்கு ரொம்ப தகுதி யார் என்று ஒருவர் கேட்டார். யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தில் நான் ரொம்ப நெருக்கமாக யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு நெருங்கி உறவாட வேண்டும், யாரோடு நான் அதிகம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டபோது, உம்மக்கும் என்றார்கள், உன் தாய் என்றார்கள். பின்பு யார் என்று கேட்டார், பின்பும் உன் தாய் தான் என்றார்கள். பின்பு யார் என்று கேட்டார், உன் தாய் என்றார்கள். அவர் 4வது கேட்கிறார், பின்பு யார், உன் தந்தை என்றார்கள். தாயும் இருக்கிறார்கள், தந்தையும் இருக்கிறார்கள். ஒரு ஆண்மகனோ பெண்மகளோ அதிகமாக அவர் இணைந்து வாழ்வதற்கு, அக்கறை செலுத்துவதற்கு, அன்பு காட்டுவதற்கு, அரவணைப்பதற்கு, தோள் கொடுப்பதற்கு, துணை நிற்பதற்கு, இன்னும் ஒரு பக்கம் எல்லா வகையிலும் உறவாடுவதற்கு தகுதி உன் தாய். ஒரு வீட்டில் ஆண்மகனும் பெண்மகனும் இருக்கிற போது தந்தையை காட்டிலும் 3 மடங்கு தாய் என்று சொன்ன எம்பெருமான், 4வது உன் தந்தையோடும் நீ அழகாக நடக்க வேண்டும், உறவாட வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், தந்தையை விட்டு விலகிவிடாதே என்கிறார்கள். 3 முறை தாயை சொல்லி தருகிறார்கள். அப்படியானால் கூடுதலாக குடும்ப உறவுகளில் பெண்களுக்கே சொந்தம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைங்க ரொம்ப பாசம் காட்ட வேண்டிய இடம் தாய்க்கு. தாயினுடைய பாசமோ பிணைப்போ லேசானதல்ல. உலகத்தில் ஒரு பெண்மகள் எல்லா இடத்திலும் உயர்கிறாள். பிறப்பால் அவள் பரக்கத். நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும், இதற்கு பின்னால் நன்றியோடும் நீங்கள் வாழணும். அவள் பிறப்பால் பரக்கத். ஒரு பெண்மகளை ஒருவர் வளர்க்கிறார். நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஆண்மகனை வளர்ப்பது ஒன்று இருக்கிறது, பெண்மகளை வளர்ப்பது ஒன்று இருக்கிறது. நான் நிறைய வீட்டில் எல்லாரும் ஆசைப்படுறது, கல்யாணம் முடித்த உடனே குழந்தை வேணும்னு கேட்பாங்க. குழந்தை உண்டாயிட்டா துவா செய்யுங்க ஹதரத். என்னப்பான்னு கேட்டால், ஒரு பையன் பிறக்கணும் துவா செய்யுங்க கேட்பாங்க. யாராவது பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு துவா செய்ய சொன்னதா எனக்கு தெரியல. பையன் பிறக்கணும் அப்படின்னு துவா செய்ய சொல்லுவாங்க. ஒருத்தங்க பையன்தான் பிறக்கிறார், 2வது குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. என்னப்பா, இன்னொரு பையன் பிறக்கணும். அந்த பையன் பிறக்கணுங்கிற ஆசை ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால் வளர்ந்து வாலிபனாகி ஆண்மகன் என்பதை குறித்து அல்லாஹ் சொன்னான், ஜீனத் என்றான் திருக்குர்ஆனிலே. உங்கள் பிள்ளைகள் உங்கள் அலங்காரம். அல்மாலு வல் பனூன், ஆண் மக்கள். அல்லாஹ் குறிப்பா சொல்றான், ஆண் மக்கள் உங்கள் அலங்காரம். அல்மால், பணம். பணம் எப்படி ஒருவருக்கு அழகும் அலங்காரம். அவர் யாருப்பா, அவர் பெரிய பணக்காரர், அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். பணத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பும் அழகும் ஆணுக்கும் உண்டு. அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, அது உலக வாழ்க்கையின் அழகும் அலங்காரமும் என்றான் அல்லாஹ். ஆனால் பெண்மகள் யார்? பெண்மகள் யார்? ஆண்மகன் என் வாழ்க்கையின் அழகும் அலங்காரமும். பெண்மகள் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற பாடம், ஒரு பெண்மகளை நீ வளர்த்தால், ஒழுக்கம் கொடுத்தால், மார்க்கம் கொடுத்தால், கல்வி கொடுத்தால், அந்த பெண்மகள் நீ வளர்த்ததற்காக உனக்கு வாங்கி கொடுக்கும் இடம் சொர்க்கம் என்றார். பெண்மகளை வளர்த்தா சொர்க்கம், ஆண்மகனை வளர்த்தால் என்னங்கிறது 2வது கட்டம். உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள பிறக்கிறாளா, நீங்கள் பாக்கியமானவர்கள். அவள் பிறப்பதால் பரக்கத்தாகிறாள், அவரை வளர்த்தால் உங்களுக்கு சொர்க்கம். பெண் பிறப்பது பல பேருக்கு யோசனை. அன்னைக்குதான் ஒரு மௌட்டீக காலம், பெண்மகள் பிறந்தால் முகம் கருத்தது என்றான் அல்லாஹ். இன்றைக்கும் பெண்மகள் பிறப்பதை பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. சில நாத்தனார்கள் மாமியார்கள் கூட
குழந்தை உண்டாயிட்டா சொல்லுவாங்க, எப்பா எப்படியாச்சும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை பையனை பெற்றுருமா, பொம்பளை பிள்ளையை பெற்றா அந்த வீட்டில் கூட மதிக்கிறது இல்லை. மாமியார் வீட்டில் கூட பெண்மகளை பெற்றவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகிற காலம் இது. புரியாமையால், அறியாமையால். உண்மை என்ன தெரியுமா? மகன் ஒரு காலத்துக்கு மேல் நம்முடைய நிலைகளில் அவன் பங்கெடுப்பதில்லை. நம்ம உரிமை கொண்டாடுவதற்கு கூட இடம் கிடைப்பதில்லை. மேரேஜுக்கு பின்னால் அவன் லைஃப் அவன் செட்டில் ஆக்கி கொள்வான். நாம் படும் கஷ்டம் கூட பல ஆண்மகனுக்கு தெரியாது. எங்கோ கடல் கடந்த நாட்டில் இருக்கும் நம் பெண்மகள் நான் கண்ணீர் வடித்தால் தாங்க மாட்டார். தாயின் மீது உண்மையான அன்பும் பாசமும் ஆண்மகனை காட்டிலும் பெண்மகளுக்கே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதேபோல் பெற்றோர்கள் வேணும் வேணும்னு கேட்கறது ஆம்பளை பையனை, ஆனால் பாசம் எல்லாம் பெண்மகள் மீது. கேட்கறது பையன், பாசமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, போயிட்டு ஊருக்கு வந்த போது முதல்ல 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு நேராக மனைவி வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வருவாங்க. ஒ சன்னா பி ஃபாத்திமா, அன்னை ஃபாத்திமா வீட்டுக்கு ரசூல் வருவார்கள். எந்த ஊருக்கு போனாலும் வந்த உடனே என் மகளை பார்க்கணும்பாங்க. ஃபாத்திமா நாயகி வீட்டில் வந்து உட்கார்ந்து ஃபாத்திமா நாயகியை பக்கத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்து திருமணத்திற்கு பின்னாலும் மகளுக்கு முத்தம் கொடுப்பார்கள். ஏன்? என் மகள் என் சதை துண்டு என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமத்து ஃபில்அத்தும் மின்னி, என் சதை துண்டு ஃபாத்திமா என்பார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் உச்ச நிலையில் கொண்டு உங்களை நிறுத்தி பார்த்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட இன்னொரு செய்தியும் என் பெருமானுக்கு அல்லாஹ் சொன்னான். விவகாரங்கள் வர்ற போது அல்லாஹ்ட்ட கையேந்தணும். தாயினுடைய துவா ஒன்று இருக்குது, தந்தையுடைய துவா இருக்குது. தாயினுடைய துவா பிள்ளைங்களுக்கு, தந்தையினுடைய துவா அல்லாஹ் இடத்தில் அஸ்ரவுல் இஜாபா, மிக சீக்கிரமாக பிள்ளைகள் விஷயத்தில் துவா கேட்டால் மிக சீக்கிரமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் துஆ துஆவுல் தாயின் துவான்னாங்க. தகப்பனார் துவா செய்கிறார், தாயும் துவா செய்கிறாங்க. தாயினுடைய துஆவுக்கு முதல் பவர் யாரு? அல்லாஹ்வே கொடுக்கிறார். நீங்கள் மட்டும் இருக்கிறதுனால சில விஷயத்தை பேச முடியுது. இதை நான் ஆண்களை குறைத்தெல்லாம் பேசல. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை வைத்து பார்க்கிற இடம். ரொம்ப நன்றி கடன் பட்டவர்கள் பெண்கள். நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவர்களை நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய முடியும். இன்றைக்கு எங்கள் பெண்மணிகள் கண்மணிகள் இங்கே ஓதுகிறார்கள். அவர்களின் மடியில் பிறக்கிற பிள்ளைகளை, வளர்கிற பிள்ளைகளை அல்லாஹ்வின் சிந்தனையை, ரசூலின் தொடர்பை கொடுத்து உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டில் இஸ்லாத்தின் வளர்ச்சி மாத்திரம் அல்ல, ஈமானின் உறுதியை, அல்லாஹ்வின் அன்பை உலகத்திற்கு சப்பளை செய்கிற அல்லாஹ்வின் நேசரே வளருவார். அல்லாஹ்வின் நேசரே வளருவார். அது ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. பெண்மை ஒரு புனிதம். பெண்மைக்கு நிகர் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. 1000 ஆண்கள் இருக்கட்டும், 5 பெண்கள் இருந்தால்தான் அந்த 1000 ஆண்களுக்கு முன்னால் இந்த மண் உண்மையில் எல்லா வகையிலும் அருளுக்குரிய மண்ணாக மாறும். பெண்கள் இல்லாத மண்ணில் அருள் பார்க்க முடியாது. 2 பேருக்கு பாச நிலையில் வாழ்ந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஹவுலா பிந்து சாலபாங்கிற பெண்மணி, ஹவுலா பிந்து சாலபா, ஆழமா ஞாபகம் வைக்கணும். பேரை கேட்டால், நான் பயான் முடிவில் அந்த அம்மா பேரை சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லணும். இன்றைக்கு பயானுங்கிறதெல்லாம் வெறும் கேட்டு ரசிக்கக்கூடியதாக மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உள்வாங்கி நீங்கள் ருசிக்கவும் வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹவுலா பிந்து சாலபா என்கிற பெண்மணி மிகச்சிறந்த பெண்மணி, அல்லாஹ்வே பாராட்டுகிற பெண்மணி. அந்த பெண்மணி தன் கணவர் ஔஸ் இப்னு சாமித் ரொம்ப பாசப்பிணைப்போடு வாழ்ந்தவர்கள். வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு 2 பேரும் பேர் வாங்கினாங்க.
மனைவினா ஏதோ அடிமை என்று நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க. மனைவி என்றால் அடக்கி ஆளப்பட வேண்டும் என்று சில பேர் அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ சீக்கிரமாக மனைவிட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடாத, கொஞ்சம் நம்ம கண்ட்ரிபாட்டில் இருக்கணும், அவங்க ரிமோட் நம்ம கையில் தான் இருக்கணும், அவங்கள எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சாதான் நல்லா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை, மனைவி அன்பு காட்டப்பட தகுதியானவர்கள். மனைவி அன்பு காட்டப்பட தகுதியானவர்கள். இன்னொரு பக்கம் கருணையோடு நடங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பாச பிணைப்பில் ஹவுலா பின்த் ஸஅலபாவும் அவர்களின் அன்பு கணவர் அவ்ஸ் இப்னு சாமித், இந்த ரெண்டு பேருடைய அந்த இணைப்பை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அம்மா வீட்டில் வணக்கத்தில் இருப்பாங்க. அவர் கணவர் வருகிறார். அவ்ஸ் அம்மாவோட கொஞ்சம் நெருங்கி இருக்க நினைக்கிறார், பேச நினைக்கிறார். அவங்க தக்பீர் கட்டிட்டாங்க. சரி, தொழுகை முடியட்டுமேன்னு காத்திருக்கிறார். தொழுகை முடிந்தது, பேச எத்தனிக்கிறார். அம்மா 2வது தக்பீர் கட்டிட்டார். கணவர் காத்திருக்கிறார் மனைவியோடு பேசுவதற்கு, நெருங்குவதற்கு. அம்மா மீண்டும் மீண்டும் தொழுகையை அதிகப்படுத்த ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நெருக்கமாக, இல்லை நான் வணங்க வேண்டும் என்கிறார்கள் அன்பு பெண்மணி ஹவுலா. அம்மா கொஞ்சம் சொன்ன வார்த்தையில் அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். அந்த வார்த்தை என்ன வார்த்தைனா, அன்னைக்கு அரபுகள் அதை பிரிவுக்கு பயன்படுத்திய வார்த்தை. அன்றைய அரபுகள் பிரிவுக்காக பயன்படுத்திய ஒரு வார்த்தை அது. அந்த வார்த்தை சொன்னா பிரிஞ்சிருவாங்க. கணவன் மனைவியா வாழ முடியாது. தலாக்குங்கிற வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை. அந்தி அலைய கல்லஹரி உம்மி, உம்மா என் உம்மா மாதிரி நீ இருக்கிற, எங்க உம்மா முதுகு மாதிரி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அது அரபுகள் பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டார். யார? தன் அன்பு மனைவி ஹவுலாவை பார்த்து. எப்போது மனைவியோடு பேச நினைத்த போது மீண்டும் மீண்டும் அந்த அன்பு மனைவி தக்பீர் கட்டியதும் தொழுததும் அவருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். அந்த அம்மா தொழுகையை வேக வேகமாக முடிச்சுட்டு, என்ன வேலை பார்த்தீங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இந்த வார்த்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாத வார்த்தை ஆகிட்டேன்னாங்க. இல்லைம்மா அப்படி இல்லை, இதனால் வரைக்கும் என்ன கையாளப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. அம்மா இது தலாக்குக்கு பயன்படுத்துகிற வார்த்தையாச்சே. அந்த அம்மா சொன்ன போது அவர் துடிக்கிறார். ஏன்னா மனைவி பிரிஞ்செல்லாம் அவரால் வாழ முடியாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை விளங்கிங்க. கணவன் மனைவிட்ட சண்டை போடுற கணவனாக இருக்கட்டும், மனைவியை குறை சொல்வார், மனைவியை ரொம்ப திட்டுவார், பேசுவார். சில கணவன்மார்கள் மனைவியை குறை சொல்லி டார்ச்சர் பண்ணாது அவர் வாழ்க்கையை ரசிக்கும். அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உங்களை பிரிஞ்சு அவங்களால இருக்கவே முடியாது. நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நீ வேணா உங்கள் வீட்டுக்கு போகும்பாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்பாங்க. நீங்கள் சரின்னு தூக்கிட்டு போய் பாருங்களேன், 2 நாளில் ஆள் பின்னாலே ஓடி வந்துடுவார். இதெல்லாம் சும்மா பயன்படுத்துகிற வார்த்தைகள். அவர்களால் இருக்க முடியாது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், மிரட்டலுக்காக சில கணவன்மார்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். மனைவியை டார்ச்சர் பண்ணுவதிலேயே சுகம் காணும் கணவன்மார்கள். அது அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ பிடிக்காத ஒன்று. மனைவி விஷயத்தில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ நல்லவனாக நடக்க முயற்சிப்பாயாக. அல்லாஹ் நம்ம வீட்டு கணவன்மார்களுக்கு அந்த நசீபை வழங்குவானாக. இங்கே ஆலிமா பட்ட வகுப்பில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஓதிக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு பாசம் பொழியும் கணவன்மார்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மார்க்கம் என்பது வணக்கத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் இருக்கிறது. மார்க்கம் என்பது வணக்கத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் இருக்கிறது. ஒரு அருமையான குடும்பமாக தன் குடும்பத்தை ஆக்கிக் கொள்வதுதான் மார்க்கம் சார்ந்த குடும்பம். நிறைய பேர் கோலத்தில் அழகா இருப்பாங்க, தாடி இருக்கும், கோலம் நல்லா இருக்கும், மார்க்க பக்தியாளரை போல் இருப்பார்கள். வீட்டில் போய் கேட்டால் அவர்கள் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக நடப்பதே இல்லை. இந்த கோலத்திற்கு அல்லாஹ் இடத்தில் எந்த மதிப்பும் இல்லாமல் போகிறது. எந்த மதிப்பும் இருக்காது.
அவர் பதறுகிறார். அந்த வார்த்தையை உச்சரித்தார். இப்போ பதறார். என்ன பதட்டம்? ஆஹா, வாழ முடியாதே உங்களை பிரிஞ்சு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அந்த அம்மா மார்க்கத்தில் ரொம்ப கெட்டியானவங்க, உறுதியானவங்க. நான் உங்களை 1000 முறை சொல்வேன், மார்க்கப்பற்றையும் உறுதியையும் எந்த சூழலிலும் இழந்து விடாதீர்கள். யாருக்காகவும் இழந்து விடாதீர்கள். கடைசி மூச்சு வரையிலும் அல்லாஹ்வோடு ரசூலோடு ரொம்ப பெரிய பற்றுதலோடு வாழுங்கள். உங்கள் மீது உலகத்தில் மிக அக்கறை கொண்டவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கையோ, தொழுகை விட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கையோ, குடும்பத்திலே மார்க்கப்பற்றி இல்லாத வாழ்க்கையோ நல்ல வாழ்க்கை இல்லை. வீடு எப்பவும் மணக்கணும். இறைவனின் வான்மறையை ஓதுங்கள், உங்கள் வீடு மணக்கும். அவனை விக்ரு செய்யுங்கள், உங்கள் வீடு மணக்கும். வீட்டில் மனம் போடுவது என்பது அத்தர் அல்ல, பத்தியை கொளுத்தி வைப்பது அல்ல. வீட்டில் பெண்கள் உட்கார்ந்து திருக்குரான் ஓதுவீர்களா, அந்த வீட்டுக்கு வருகை புரிபவர்கள் மலக்குமார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வீடு மங்களமாக இருக்கணும், மனமாக இருக்கணும். அது நீங்கள் தான் உண்டாக்கணும். அப்ப அந்த அம்மாட்ட இருக்கிற மார்க்க பிடிப்புங்கிறது மிகப்பெரியது. அந்த அம்மா தாங்க முடியல. இப்படி பேசிட்டீங்களே, ஒண்ணுமில்லை, தலாக்குக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு விவாகரத்துக்கு பயன்படுத்துற வார்த்தை இப்படி சொல்லிட்டீங்களே, நம்ம 2 பேரும் இனி சேர முடியாது. ஆனா அவரை பிரிந்து அம்மாவால் வாழ முடியாது, அம்மா பிரிந்து அவங்களால வாழ முடியாது. என்ன செய்வது? நேராக புறப்பட்டு வந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தர்பார். அன்றைக்கு நபி பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், திருக்குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கிற காலம். புறப்பட்டு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்து போச்சு, ஆனால் என்னால் என் மனைவியை பிரிய முடியாது. அந்த அம்மா சொல்றாங்க, என்னால் என் கணவரை எல்லாம் பிரிய முடியாது. நான் தொழுகையிலே இருந்தேன், நீண்ட நேரம் இபாதத்தும் வணக்கமும், அதில் ஒரு இன்பம். அப்போ இவங்க கூப்பிட்டாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், தொழுகையின் இன்பத்தால் கணவன் கூப்பிடும்போது கூட என்னால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்கிற அந்த பெண் எங்கே? நம்ம எங்கே இருக்கிறோம்? நீங்கள் தான் யோசிக்கணும். தொழுகையின் இன்பம். இன்றைக்கெல்லாம் நம்ம பெண்கள்லாம் நிறைய இடத்துல, உங்களை எல்லாம் பார்த்தா பெரிய மகான்கள் மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் நிறைய இடத்துல இன்றைக்கி பெண்கள் நிலைமை என்னன்னா, தொழுகிறது ஒரு 5 நிமிஷம், செல்ஃபோனும் மொபைலும் டிவியும் பார்க்கறது ஒரு 10 மணி நேரம். இஷாவை 2 நிமிஷத்தில் தக்பீர் கட்டி முடித்தோடனே நேரம் அங்கே போய் உட்கார வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே தொலைக்காட்சியில் தொடர் காட்சி, அது மிஸ் ஆகிடக்கூடாது பாருங்கள். அந்த மிஸ் ஆகிடக்கூடாது, அந்த அவசரம், அவன் அதில் கொஞ்சம் நேரம் எதையாவது விளம்பரம் பண்ணுவோம், அதுக்குள்ளே தொழுது முடிக்கணும். அவ்வளோ சீக்கிரமாக பெண்கள் தொழுகையை இன்னைக்கு பழகி இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றுங்கள். தொழுகைங்கிறது வக்கூமு லில்லாஹி கானித்தீன். அல்லாஹ் சொல்வான், தொழுகையில் நில்லுங்கள். காணித்தீன், காணித்தீனுக்கு பல பொருள். ஒரு குறிப்பிட்ட பொருள் என்னன்னா, நீண்ட நேரம் ஓதிக்கொண்டு நில்லுங்கள். தொழுகைங்கிறது கொஞ்சம் நேரம் நின்று தொழணும். தக்பீர் கட்டினோமா, கொஞ்சம் பெரிய சூறாவை எடுத்து ஓதி பழகணும். அந்த பெரிய சூறாக்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து தரும் இடம் நம்முடைய அன்பு பிள்ளைகள் உருவாகிற இந்த மதரசாக்கள். இங்கே நான் சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, திருமணமானவர்களும் வாருங்கள், உங்களுக்கு ஓதி தருகிறோம். குர்ஆனை இங்கே பழகுங்கள், ஓதுங்கள். குர்ஆன் இல்லாத வீடு இருக்கக்கூடாது, குர்ஆன் ஓதப்படாத பெண்கள் இருக்கக்கூடாது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ அந்த வீட்டு பெண்களில் என்ன அழகு இருக்க முடியும்? உங்கள் வீடு குர்ஆன் ஓதப்படும் வீடாக, ஓதுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நிம்மதியே இல்லை, குர்ஆனை ஓதுங்க. உங்களை மாதிரி நிம்மதியானவங்க யாருமே இல்லை. நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். குர்ஆனை ஓதுங்கள். உங்களை விட நிம்மதியானவங்க யாரும் இல்லை. குர்ஆன் ஓத தெரியாது, ஓத முயற்சி செய்யுங்கள், விக்ரு செய்யுங்கள். உங்கள் வீடே நிம்மதியாகும், உங்கள் உள்ளம் நிம்மதியாகும். அதனால நான் நிறைவாகவே இங்கே சொல்வேன், அந்த அம்மா ரசூல்கிட்ட சொல்றாங்க, என்னாலெல்லாம் என் கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே வார்த்தை அவரும் சொல்லுகிறார். அப்போ ஏன்பா அவசரப்பட்டீங்க? நிறைய பேர் அவசரத்தில் தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகுது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கோபங்கிறது ஆண்களுக்கு ஆகாது, பெண்களுக்கு அறவே ஆகாது. கோபங்கிறது ஆண்களுக்கும் கூடாது, பெண்களுக்கு அறவே கூடாது.
பெண்கள் கொஞ்சம் கோபத்தை அடக்கணும். சில நேரத்தில் பெண்களுக்கெல்லாம் கோபம் வந்தாச்சுன்னா சமையல் கேட்டில் தான் சத்தம் கூடுதலாக இருக்கும். அந்த சட்டி பெட்டி உருள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் குறைச்சிக்கணும். கோபம் ரொம்ப டேஞ்சர். இன்னொரு செய்தி நான் சொல்வேன், கோபம் நிறைய பேர்களின் ஆயுளை குறைக்கும் என்கிறார். வயசு குறைஞ்சிடும். ரொம்ப கோபப்பட்டீங்க, உணர்ச்சூசப்பட்டீங்கன்னா லைஃப் குறையும். மனிதனுடைய நீண்டகால வாழ்க்கையை தடுக்கிற சக்தி கோபத்துக்கும் இருக்கிறது. அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் கோபங்கிறது சில நேரத்தில் சில பேர் கோபம் மூட்டி பார்ப்பாங்க, கோபம் வர்ற மாதிரி வார்த்தையை சொல்லியும் பார்ப்பாங்க. வெளியிலலாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைய நம்மளை கோபம் மூட்டுவாங்க, நம்ம கணவர் கோபம் மூட்டுவார். அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், அவங்க லைஃப் மாறிடும். அப்போ நம்ம பதிலுக்கு கோபப்படக்கூடாது. கோபம் மூட்டும் போது சிரிக்கிறது. எங்கள் வீட்டில் சில நேரத்தில் கொஞ்சம் கோபமாக பேசுனா நான் கொஞ்சம் சிரிச்சுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, நம்ம கோபப்பட்டாலும் அர்த்தம் இல்லை போல தெரியுதேம்பாங்க. அவங்க கோபத்துக்கு அர்த்தம் இல்லாமல் நம்ம ஆக்கிடுறது. வசரத்து உங்கள் வீட்டில் ரொம்ப கோபப்படுவாங்களான்னு கேட்டுறாதீங்க. ஸ்ரீதேவி அந்த அம்மா ரொம்ப ஸ்ரீதேவி. அவங்க ஸ்ரீதேவியாக இருக்க போய் தான் நான் இங்கெல்லாம் வர முடியுது. அவங்க கோபப்படுறவங்களாக இருந்து நம்ம வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். பெண்களினுடைய விரிந்த உள்ளம் லட்சோப லட்ச நல்லவர்களை உருவாக்கிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நபி பெருமானார் இடத்துல 2 பேர் வந்து சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீ போமா அல்லாஹ்ட்ட போய் பேசுனாங்க. எனக்கும் என் கணவனுக்கும் உள்ள உறவு பிரிஞ்சிடக்கூடாது. அவர் கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், நீ போ ஒத்தஷ்தகி இலல்லாஹ். அந்த அம்மா அல்லாஹ்ட்ட போய் பேசிச்சு. நபி சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட போய் பேசு. அந்த அம்மா தஷ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட போய் பேசுச்சு. அல்லாஹ்ட்ட போய் பேசு. ராத்திரி பூரா நின்று அழுதுச்சு. யாரு? ஹவ்லா பின்த் சாலபா. யா அல்லாஹ், என் கணவரை பிரிச்சிடாது. அவர் ஏதோ சொல்லிட்டார், ஆனால் இந்த வார்த்தை பிரியும். பெருமானார் சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை பிரிக்கிற வார்த்தை தான் இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் அந்த வார்த்தை விஷயமா என்ன முடிவு செய்கிறது? இது இஸ்லாம் வர்றதுக்கு முந்தி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனால் இஸ்லாம் இந்த வார்த்தை இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு மாற்று அல்லாஹ் தான் இறக்கணும். அல்லாஹ்ட்ட போய் பேசுனாங்க. அந்த அம்மா அல்லாஹ்ட்ட போய் ராத்திரி பூரா பேசுகிறாங்க. காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு கூப்பிட விடுறாங்க, உங்களுடைய இதயத்தில் பதித்து விடுங்கள். ராத்திரி கணவனும் தொழுதார், அழுதார், கையேந்தினார். அந்த அம்மாவும் தொழுச்சு, அழுதுச்சு, கையேந்துச்சு, அல்லாஹ்ட்ட பேசிச்சு. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குறான், கத் ஸமிஅல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகீ இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா. அல்லாஹ் தஆலா உங்க 2 பேருடைய உரையாடலை கேட்டேங்கிறான். அந்த வார்த்தையை துவக்கும் போது கத் ஸமிஅல்லாஹு கௌலல்லதி, அந்த பெண்மணியின் வார்த்தையை அல்லாஹ் செவியேற்றான். 2 பேரும் தானே பேசுறாங்க, 2 பேரும் தானே கெஞ்சினாங்க, 2 பேரும் தாங்க கண்ணீர் வடிச்சாங்க. திருக்குர்ஆனின் 28வது ஜுசுவின் துவக்கமே ஒரு பெண்மணியின் வார்த்தை அல்லாஹ்வின் காதில் விழுந்தது. சூரத்துல் முஜாதலான்னு அதுக்கு பேரு. இந்த சூறாவுக்கு பேரு அல்லாஹ்ட்ட போய் அந்த அம்மா பேசுச்சு. இந்த பெண்மணியின் வார்த்தை அல்லாஹ்வின் காதில் விழுந்தது சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அல்லாஹ் சொல்றான்? ஒண்ணுமில்லை, ஒரு அடிமையை உரிமை விட்டுருங்க, நீங்க மீண்டும் கணவன் மனைவியா வாழலாம் என்ற அல்லாஹ் சட்டத்தையே மாத்தினான். 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அதுக்கு பின்னால நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு பெண்ணின் துஆவுக்கு அல்லாஹ்ட்ட ரொம்ப பவர் இருக்கிறது. வீட்டில் ஏதாச்சும் கஷ்டம், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சரியாகல, கணவன் சரியில்லை, நாட்டினுடைய சூழ்நிலை சரியாகணும், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. உங்க வார்த்தை அல்லாஹ் ரொம்ப மதிக்கிறான். நம்ம கேட்க யோசித்தாலாமா? கேட்க தயக்கம் காட்டலாமா? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பயிற்சியை பெண் உலகத்திற்கு தருகிறார்கள். மாத்திரமல்ல, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வழிமறிச்சு அந்த அம்மா ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க. பேசும்போது உமர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது கூட போனவங்களெல்லாம் என்ன ஜனாதிபதி இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் வேகப்பட்டாங்க. வேகப்படாதீங்கன்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பேசுனாங்களாம், என்ன உமர் ரலியல்லாஹு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுனாங்க. கூட போனவங்க உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, அந்த அம்மா பேசுது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியுமாடே
உமர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த அம்மா யார் தெரியுமா? அந்த அம்மாவின் குரலை இங்கே இருந்த அல்லாவே கேட்டான். அந்த அம்மா அது ஹவுலா. அந்த அம்மா பேசுனா நம்ம வாய் திறக்கக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்கோன்னாங்க. அன்னைக்கு காலத்தில் மதிக்கப்பட்டாங்க அந்த பெண்மணி, அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டதாலே. எனவே அது ஹவுலாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உங்களுக்கும் சொந்தம். எனவே நீங்கள் மிக உயர்ந்த பெண்களாக வேண்டும். அல்லாஹ் இடத்தில் பேசுங்கள், அவனிடத்தில் பிரச்சனையை சொல்லுங்கள், கையேந்துங்கள். குழந்தை இல்லையா கேளுங்கள், நல்ல கணவன் வேணுமா கேளுங்கள், கணவனின் குணம் சரியில்லை கேளுங்கள். ஏன்? அவன் உங்களுக்கென்று தனி மதிப்பை வைத்திருக்கிறான் அல்லாஹ். உங்கள் வார்த்தைக்கென்று ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ். நான் ரொம்ப சொல்வேன், என்னுடைய மிகச்சிறந்த இந்த வளர்ச்சியில் என் தாயாரின் துஆ ரொம்பவே இருக்கிறது. எங்கள் அம்மா கேட்ட துஆ, நான் நல்லா இருக்கணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் நல்லா ஆக்கி வைத்தான். என் தந்தையும் துஆ செய்திருக்கிறார். ஒரு நல்ல தாயாக நல்ல தந்தையாக எந்த குடும்பத்தில் அல்லாஹ் 2 பேரை வலம் வர வைத்தானோ அந்த குடும்பங்களில் அடுத்த வாரிசுகள் காலம் தொட்டு காலமாக நல்லாவே இருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் விரும்புகிறேன், அல்லாவை மறந்து வாழாதீர்கள். பிரச்சனை அவனிடத்தில் பேசி பழகுங்கள், கையேந்துங்கள், துஆ செய்யுங்கள். இதற்கெல்லாம் மேலால் நம்பிக்கையோடு கேளுங்கள். புனிதமான பராத் வருகிறது. பராத் எப்படிப்பட்ட இரவு? அந்த இரவில் அல்லாஹ் எவ்வளவு பாக்கியமானவன், முதல் வானத்தில் இறங்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, என்னிடத்தில் கேட்பவர்கள் உண்டா கொடுக்கிறேன். பராத் இரவு பற்றி ரசூல் சொல்றாங்க, என்னிடத்தில் கேட்பவர்கள் உண்டா கொடுக்கிறேன். சிபாரிசு செய்கிறவருக்கிறீர்களா, சிபாரிசை ஏற்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா, மன்னிக்க காத்திருக்கிறேன். கருணை உள்ள என் ரப்பே வந்து வாலண்டரியா என்னை கூப்பிட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு மன்னிப்பை தர்றேன், எங்கிட்ட பிரச்சனையை கேளு, தீர்த்து வைக்கிறேன், கஷ்டத்தை கேளு, கஷ்டத்தை முறையீடு, அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் நேரடியாக அடியார்களோடு பேசுகிறான். மக்ரிபில் இருந்து அந்த உரையாடல் அல்லாவின் பேச்சு துவங்கும். அன்று இரவு முழுக்க அல்லாஹ் இந்த சமூகத்தை மன்னிக்க காத்திருக்கிறான். நாங்கள் சொல்லலாம், எவ்வளவு பெரிய இரவு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத் இரவை பற்றி வர்ணிக்கிற வர்ணனைகள் மிக அதிகமானது. அந்த இரவு விசேஷத்திலும் விசேஷம். அதனால தான் சாலிஹீங்கள் தலைவிதியை மாற்றப்படும் இரவு என்கிறார்கள். வாழ்க்கையில் என்னென்ன தேவை? அல்லாஹ் தலைவிதி எழுதுறான், ஆயுள் எழுதுகிறான், ரிசுக்கை எழுதுறான். முசீபத் என்ன, இந்த வருஷம் என்ன நடக்கும் எழுதப்படுது. இந்த வருடம் என்னென்ன ரிசுக்கு எழுதப்படுது. யார் ஹயாத் யார் மௌத் எழுதப்படுது. அதை நம்ம முன்னோர்களும் இமாம்களும் மகரிபில் ஒரு 3 யாசீனை ஓதுங்க. யாசீனை ஓதி பிரச்சனையை கேட்டால் பிரச்சனை தீர்ந்துடும். யாசீன் ஓதி தேவைகளை கேட்டால் தேவை நிறைவேறிடும். யாசீனை ஓதி கேளுங்க. ஒரு யாசீனை ஓதி அல்லாஹ் எங்கள் ஹயாத்தை நீடிச்சு வைங்க கேளு. இன்னொரு யாசீன் ஓதி முசீபத்தில் நான் சிக்கிடக்கூடாதுன்னு கேளு. இன்னொரு யாசீன் ஓதி எங்களுடைய ரிசுக்கெல்லாம் பரக்கத்தாக்கி வைங்க கேளு. அந்த வருஷம் பூரா நிம்மதியாக இருப்பீர்கள் என்றார். பராத் நம்மை நோக்கி வருகிறது. அந்த இரவுக்கு 1000 சிறப்புகள் சொந்தம். ஆனால் ஒன்றே ஒன்று கவனம் இருக்கணும், இந்த இரவிலும் சில பேருக்கு மன்னிப்பு இல்லை என்றார்கள். எவ்வளோ நஷ்டவாளிகள். இந்த இரவிலும் சில பேருக்கு மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் சொல்வான், அவங்களை ஒத்தி வையுங்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை தீர்க்க முடியாது. யார் அவர்கள்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உறவுகளை முறித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரவிலும் அல்லாஹ் மன்னிப்பும் இல்லை அருளும் இல்லை என்பார். கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் உறவு இல்லாமல் இருக்கிறாங்க, உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் உறவுகள் இல்லை, சண்டையாக இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லை. பராத் இரவில் நீங்கள் கேட்டால் துவாவுக்கு கூட பவர் இல்லை. உலகத்திற்கே மன்னிப்பு கொடுக்கிற அந்த இரவிலும் நீங்கள் உங்களுக்கிடையே உறவுகளுக்கு இடையே அன்பு காட்டாமல், பாசம் காட்டாமல், உறவுகளை இணைந்து வாழாமல், தாயை எதிர்த்து தாயோடு பேசுறதில்லை, தந்தையோடு பேசுறதில்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. எல்லாம் அவன் உடைச்சிட்டு போயிட்டான், அண்ணனோ தம்பியோ, நம்ம போய் சேர்ந்துட்டோம், அவன் சேரவே மாட்டுக்கிறான், நம்ம குற்றவாளி இல்லை, நம்ம துவாலாம் ஏற்றுக்கிடுவான், நம்ம போயிட்டோம். அதான் ரசூல் சொன்னாங்க, 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க, யாரும் முந்தி சலான்னு சொல்லிட்டாங்களோ, நம்ம போய் சலான் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் சொல்வார், உனக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்பார்.
நான் தான் உங்கள்கிட்ட பேசுறது இல்லை, ஏன் சலான் சொல்கிற? நம்ம சொல்லணும், எனக்கு வெக்கம்லாம் கிடையாதுப்பா, நீ பேசணும், நான் சலான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே பேசலைன்னா அல்லாஹ்வுக்கும் உனக்கும் உள்ளது, எனக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், பராத் இரவில் எனக்கு மன்னிப்பு கிடைச்சிக்கணும். நாம் இணைகிறோம், அவங்க வர்றாங்களா இல்லையா தேவையில்லை. எனவே உறவுகள் அதை பிரிந்தால் அன்றைய இரவு மன்னிப்பு இல்லை. அதனால் அதை சரி பண்ணிக்கங்க. ரெண்டாவது, முதுமினுகம், யார் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையாக போயிட்டாங்க. போதை அவர்களை எங்கோ திசை திருப்பி இருக்கிறது. போதை பழக்கம் உள்ளவர்கள் அந்த இரவிலே அல்லாஹ்வின் அருளை தடுக்கப்படுகிறார்கள். உலகத்திற்கு அருளை இறக்கும் இரவில், சப்பளையாக்குகிற இரவில் அவர்கள் நசீப் இல்லாமல் போறாங்க. அதனால பராத் இரவுல நின்று வணங்குங்கள். பெருமானார் சொன்னாங்க, இரவுல நிற்கணும், தொழணும், திக்ர் செய்யணும், கையேந்தணும். அடுத்த நாள் 15ஆம் நாள் நோன்பு வையுங்கள். பூமு லைலஹா சூமு நஹாரஹா, பகலில் நோன்பு வையுங்கள், இரவு நின்று வணங்குங்கள். அல்லாஹ்வின் அருளும் கிடைக்கும், அல்லாஹ்வும் கிடைப்பான் அந்த இரவு. இன்ஷா அல்லாஹ் நேரம் ரொம்ப அதிகமாச்சு, திக்ர் நடக்கணும், துவா நடக்கணும். அதனால பராத்தினுடைய பயான் போட்டதுனால அந்த இரவை நான் சந்திக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அமலால், திக்ரால், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னாங்களோ அந்த வகையில் அந்த இரவின் எல்லா பரக்கத்தையும் நாம் அடைய வைப்பானாக. அதோடு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்த அந்த மகத்துவத்திற்கு நன்றி உடையவர்களாக அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்போதும் மறக்காமல் அவனோடு வணக்கத்திலும் அவனோடு பேசுவதிலும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள், நெருக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள்லாம் வித்தியாசம் இல்லை. நான் எங்கள் மாணவியர்களுக்கு சொல்லுகிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பரீட்சை, நல்ல மார்க் வாங்கணும், நல்லா எழுதணும், ஒன்றும் இல்லை, ராத்திரி இஷாவுக்கு மேலே 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாட்ட பேசு, அல்லாஹ் நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறேன், நான் ஃபஸ்ட் இடத்துல வரணும், நல்ல மதிப்பு பெறணும், அல்லாட்ட கேளுங்க. நீங்கள் கேட்டு அவன் கொடுக்க தயாராக இருக்க. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எந்த விஷயம் குடும்பத்தில் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் கேளுங்கள். அல்லாட்ட கேட்க என்ன தயக்கம்? அவன் கேட்டால் கொடுப்பேன் என்கிறான். அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக, கஷ்டங்களை போக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக, நல்ல குடும்பத்தை அல்லாஹ் நம்முடைய வீட்டில் ஆக்கி வைப்பானாக, பொருத்தமான கணவனாக நமது கணவனை, பொருத்தமான மனைவியாக நமது வீட்டு பிள்ளைகளை, எல்லா வகையிலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுகிறவர்களாக நமது குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. சிறப்பான இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. இங்கே ஓதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை, அல்லாஹ்வின் நெருக்கத்தை நசீபாக்குவானாக. இங்கே தலைமை ஆசிரியை உட்பட நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த மதரசாவின் வளர்ச்சியில் பங்கெடுக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் தன் உதவியை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.